முன்னணி தமிழ் திரைப்பட நடிகர் ரவி மோகனின் சென்னை இல்லத்தில் நடந்த அதிரடி திருட்டு வழக்கு தற்பொழுது திரையுலகிலையும் தமிழகத்திலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை ஈஞ்சம்பாக்கத்துல உள்ள நடிகர் ரவி மோகன் வீட்டுல கடந்த ஜூன் 22ஆம் தேதி நகைகளும் பணமும் மாயமானதா அவரது மேலாளர் தரப்புல நீலாங்கரை காவல் நிலையத்துல அதிகாரப்பூர்வமான புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில போலீசார் தீவிர விசாரணையில தற்பொழுது ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நடிகரின் கார் டிரைவர் ராஜேஷ் என்பவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இந்த வழக்கின் பின்னணி குறித்து போலீசார் தரப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஜூன் 22 அன்னைக்கு வீட்டில இருந்த சில மதிப்புமிக்க பொருட்கள் காணாம போனதை அடுத்து சந்தேகமடைந்த ரவிமோகன் தரப்பினர் வீட்டுல வேலை செய்யும் வேலையாளர்களிடம் முதல்ல விசாரிச்சிருக்காங்களாம். இது குறித்து போலீஸ் கட்டுப்பாடு அறைக்கு தகவல் கிடைக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நீலாங்கரை போலீசார் சட்டப்படி மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி முறைப்படி புகாரை பெற்றாங்க. புகார்ல வீட்டுல இருந்த 10 லட்சம் மதிப்புள்ள வைர நெக்லஸ் மற்றும் ரொக்க பணம் காணாம போயிருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இதையடுத்து உதவி கமிஷனர் தலைமையிலான தனிப்படை போலீஸ் வீட்டில் பணிபுரியும் வேலையாட்கள் மற்றும் டிரைவர்கள்னு அனைவரிடமும் தனித்தனியா விசாரணை நடத்தி வந்தாங்க. கடந்த 6 மாதங்களா நடிகர் ரவி மோகனிடம் கார் டிரைவராக பணியாற்றி வந்த ராஜேஷ் என்பவரிடம் போலீஸ் தங்களது பாணியில் விசாரணையை நடத்தியது. அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் இதில் சந்தேகம் வலுவானது. அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் லாக்கரை திறந்து பணத்தை திருடியதை ராஜேஷ் ஒத்துக்கொண்டார். அவரிடமிருந்து ரூபாய் 2.5 லட்சம் ரொக்க பணத்தை போலீசார் பத்திரமாக மீட்டு நடிகர் ரவி மோகனிடம் ஒப்படைத்துள்ளனர். குற்றத்தை ஒப்புக்கொண்ட டிரைவர் ராஜேஷை போலீசார் முறைப்படி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்பொழுது சிறையில் அடைத்துள்ளனர். இருப்பினும் இந்த வழக்குல இன்னும் முழுமையான தீர்வு கிடைக்கல. பணத்தை மீட்ட போலீசார் புகார்ல குறிப்பிட்ட 10 லட்சம் மதிப்புள்ள அந்த வைர நெக்லஸ இன்னும் மீட்கல. பணத்தை மட்டுமே நான் எடுத்தேன், வைர நெக்லஸ் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு டிரைவர் ராஜேஷ் கூறி வருவதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால வைர நெக்லஸ் உண்மையிலேயே எங்க போச்சு, அதை திருடியது யார் என்ற கோணத்தில் நீலாங்கரை போலீசார் தங்களது விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஒருபுறம் இந்த வழக்கு பரபரப்பாக சென்று கொண்டிருந்தாலும் நடிகர் ரவி மோகன் தனது அடுத்த படமான கராத்தே பாபு படத்தின் ரிலீஸுக்கான வேலைகளில் பிஸியாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.